இந்த வீடியோ வந்துட்டு அந்த கேடு கெட்ட புள்ளையில பெத்து போட்டிக்கிறாங்க பாவப்பட்ட தாய் தகப்பன்களுக்கு தான் இந்த வீடியோ. மற்றது கேடு கெட்ட மவன்மார்களுக்கும் தான். உங்கள அவங்களோட தாய் தகப்பன்மார்கள் பெற்று அவங்கள வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடித்து கொடுத்து அவங்களோட எல்லா விஷயத்துலேயும் அவங்க பங்கெடுத்துட்டு எவ்வளோ விஷயம் உங்களுக்கு செஞ்சு இருப்பாங்க. அப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலில் அவங்கள வந்துட்டு இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் வந்துட்டு நோய் நிப்பற்ற நேரம் அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள கொஞ்சம் கண்காணித்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டம் இல்லையா? இப்போ ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாக்கா வாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை வந்துட்டு வாப்பாக்கிட்ட நிற்கலும், உம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த பொம்பளை பிள்ளைக்கு உம்மா கிட்டே இருக்கலும். ஆனால் இந்த கேடு கெட்டவங்க சத்தியமாக சரியான வெக்கம் சொல்கிறதுக்கு நீங்கள் சல்லின்னு நீங்கள் சல்லிட பின்னுக்கு ஓடுறீங்க. அவங்க மவுத்தா போனதுக்கு போகிறோம் நீங்கள் எப்போ பார்ப்பீங்க? அவங்கள பார்க்க மாட்டீங்க தானே. ஆனால் நீங்கள் சல்லி கொடுத்து வைக்கிறீங்க தானே அவங்கள பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்களும் அவங்கள ஒழுங்காக பார்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பிக்கை அவங்கள பார்ப்பாங்கண்டு? அவ்வளோ உங்களோட கழிவு அப்படின்னு சொன்னாக்கா மூத்திரம் உங்களோட ஜராவெல்லாம் கையடிச்சு விடிகிற வரைக்கும் உங்களுக்காக அந்த தாய் தூங்காமல் கிளம்பியிருந்து உங்களுக்கு பால் கொடுத்து இவ்வளோ வெள்ளம் நீங்கள் பேசுகிறீங்க. வாய்க்கிலேயே ஹதீஸ் பேசுகிறீங்க, காதுலேருந்து ரத்தம் வர மாதிரிக்கு நீங்கள் ஹதீஸ் கேட்குறீங்க, என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. அந்த பார்க்குறவங்க உங்களோட தாய்மார்களை எப்படி நாய்க்கு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க சல்லிக்காகத்தான் பார்ப்பாங்க. உண்மைக்குமே அன்போடு ஆதரவோடு அரவணைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் என்னத்தை தான் ஓதினாலும், நீங்கள் என்னத்தை தான் சதகை பண்ணினாலும், நீங்கள் என்னத்தை தான் குர்ஆன் பண்ணினாலும், எவ்வளோ தான் நீங்கள் தலையை இந்த 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 இதில் பூமியில் உரசி எடுத்தாலும் ஒரு தாயையும் தகப்பனையும் பார்க்காத அந்த பாவம் மீகி தானே 7 தலைமுறைக்கு அது பாதிக்குமேன்னு சொன்னால், நான் இப்போ 2-3 நாளாக நான் இருக்கிற அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு சுகம் இல்லாமைக்கு நான் அவங்கக்கிட்ட நிற்கிறேன். அப்போ அங்கே மிச்சம் விஷயங்கள் நான் பார்க்குறேன். மிச்சம் விஷயங்கள் பார்க்காமைக்கு இல்லை, என் கண்ணால் நான் பார்க்குறேன். சல்லியை கொடுத்து நாங்கள் சல்லியை கொடுத்து யாரை சரி பார்க்க வைப்போம். அவங்க ஒழுங்காக பார்க்குறாங்களா? ஒரு மனுஷி உண்டு பாவம், ஒரு உம்மா உண்டுக்கு அந்த பார்க்குற பொம்பளை போட்டு அடிக்கிறா. அப்போ அந்த மவள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த பொம்பளை பார்க்குற பொம்பளை உங்களோட உண்மைக்கு அடிக்கிறாங்க, நீங்கள் பாருங்கன்னு. அப்போ அவள் கணக்கில்லாமைக்கு அவளோட உண்மைக்கு அடிக்கிறேன்னு சொல்லக்கொள்ள, பெத்த தாய்க்கு ஒரு அந்நிய ஜாதி ஒரு பொம்பளோட அடிக்கிறேன்னு சொல்லக்கொள்ள இவளுக்கு சொல்கிறேன், எங்களோட அம்மா வதை கொடுக்குறாங்க, ஐசோடு தான் இவங்க அடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னாக்கா எப்படியாகணும்? அந்த கேடு கெட்ட பிள்ளைகளை ஐக்கியம் நாசமடைஞ்சு போகணும் உண்மைக்குமே. ஆனால் நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க, அவங்களோட புள்ள இப்போ இந்த தாய்க்கு இவ இப்படி இந்த வார்த்தை பேசுனதுக்கு அவட புள்ள இன்ஷால்ல நாளைக்கு அந்த வார்த்தை பேசுமேன்னு சொன்னாக்கா தாய் தகப்பன்னு சொல்கிறது உண்மைக்குமே எங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை. நாங்களும் சின்னத்தில் எங்களோட தாய் தகப்பன் சொல் கேட்டு அமைக்கு தான் நாங்கள்லாம் வளர்ந்திக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட தாயும் தகப்பன் என்கிட்ட இருந்தாக்கா சத்தியமாக பூ ஒரு தட்டிலையும் பொண்ணு ஒரு தொட்டிலையும் தங்கம் மாதிரி வச்சுட்டு நாங்கள் எங்களோட தாய் தகப்பனை நாங்கள் பார்த்திருப்போம். சரியான கவலை ஆகிக்குது. அந்த நோயாளிகளை பார்க்கக்கூட அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்குது. கேட்டுச்சா? கேடு கெட்ட பொம்பளை புள்ளேல்வள் தெரியுமா? நாசமழிஞ்சு தான் போகணும் உங்கள்வளை அந்த மாதிரி அந்த தாய் தகப்பனுக்கு கஷ்டத்தை கொடுக்குற ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒரு நாளும் உங்களுக்கு சரி வராது. கொஞ்சம் இருங்க, ஒரு நாள் 2 நாள் அந்த தாய்க்கிட்ட இருங்க, அந்த தாயை பாருங்கள். அந்த தாயோட நோயில் நீங்கள் பங்கெடுங்க. நீங்கள் போய்க்கு சல்லி செலவழிக்கிற சல்லி உலகத்தில் பிச்சைக்காரனுக்கு கூட தான் செலவழிக்கலும், அனாதைக்கும் கூட தான் செலவழிக்கலும். ஆனால் உண்மைக்குமே நான் நினைக்கல எங்களோட முஸ்லீம் மக்களில் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. உண்மைக்குமே இன்றைக்கு சிங்கள ஆள்களில் தாயை அவங்க எவ்வளோ அரவணைக்கிறாங்கன்னு நான் அதிகமாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன். நான் எங்களோட முஸ்லீம் ஆள்கள் உண்மைக்குமே வேலை இல்லை. சல்லி கொடுத்துட்டு அவங்க ஒருத்தர் வைப்பாங்க கிட்ட சல்லிக்குதாம்மா, அவங்கக்கிட்ட சல்லி பவராம். அந்த சல்லி நீங்கள் மவுத்தா போனதுக்கு போகிறோம் வருமா? அதுக்கு போகிறோம் அவங்க மவுத்தா போனதுக்கு போகிறோம் அல்லா என் அம்மா மவுத்தா போயிட்டாவே, என் வாப்பா மவுத்தா போயிட்டாரு என்று சொல்லிவிட்டு நீங்கள் கத்தம் கொடுப்பீங்க. கத்தம் கொடுத்து உசுரோடு இருக்கக்குள்ளே அந்த மனுஷிக்கிட்டே இருந்து பார்க்காத நீங்கள் அந்த மனுஷன் செத்து போனதுக்கு போகிறோம் மவுத்தா போனதுக்கு போகிறோம் கத்தம் கொடுத்து என்ன மயிருக்கு
கேட்டுச்சா? அந்த மனுஷன் உசுரோடைக்குள்ள அந்த மனுஷனை பார்க்காமக்கு அந்த மனுஷன் பேருக்கு கத்தான் கொடுத்து நீ என்ன மயிரை செஞ்சாலும் வந்துட்டு அந்த மனுஷனுக்கு கேட்கவும் அந்த மனுஷனுக்கு பார்க்கவும் மேலாது. கேட்டுச்சா? இதை கொஞ்சம் நல்ல நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. என்று சொன்னால் தாய் தகப்பன் என்று சொல்கிறது உண்மைக்குமே சரியான கவலை ஆயிக்குது. அந்த உண்மைக்கு நடந்த விஷயம் வந்து எனக்கு சரியான கவலை ஆயிக்குது. நான் சொன்னேன் கட்டாயமாக நான் வீடியோ ஒன்று போடுவேன்னுட்டு. எங்கே போகிறீங்க? ஹாஸ்பிட்டல் இருக்கிறாண்ணா. சரி, நான் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த அமௌண்ட் இருக்கிறாங்க தானே, அவங்கக்கிட்ட நான் இருக்கிறதுக்கு போனேன். எங்களோட வீட்டு சொந்தக்காரம்மா வந்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டி அவகிட்ட நான் ரெண்டு வேறுங்க இது கேட்டுச்சா? நாங்கள் வந்துட்டு நாங்கள் நினைக்கணும் ஒருத்தரை நாங்கள் பார்க்குறதுன்னு சொன்னாக்கா அவங்கள்ட்ட சல்லியை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சல்லியை எதிர்பார்க்காமக்கு நாங்கள் அவங்கள பார்க்கணும். சரியான கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் எனக்கு. அது நேற்று நைட்டும் அந்த மனுஷியை நான் போயிட்டு பார்க்குறேன். அப்போ சல்லி எடுத்து அவள் பார்க்குறவள் எப்படி பேசுகிறாள்? இல்லைன்னு சொல்லக்குள்ள அப்போ அந்த தாய் வந்து சொல்கிறா, என்னக்கிட்ட சொல்லி அழுந்தா, மவள் இவன் அடிச்சான்னு சொல்லிட்டு. அப்போ என்னை கண்ணால் நான் கண்டேன். அந்த அம்மா போட்டு அவள் அடிக்கிறாள். என்னை கண்ணால் கண்டது. அப்போ அவள் அந்த 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 உம்மோட பிள்ளைகிட்ட சொல்கிறேன்னா மருமவளை வந்து இது பிள்ளைகிட்ட சொல்கிறேன், எங்களோட அம்மா தவறு செய்கிறாங்க சொல்லிட்டு தான். நீ ஒரு பிள்ளையாடி, நீ வந்து நீ ஒரு பிள்ளையா, நீ உன்னைய மாதிரி அந்த பொம்பளை வந்துட்டு உன்னைய பெற்றதுக்கு வந்துட்டு அந்த பொம்பளை ஒரு ரொபோ உண்டு பெற்றிருந்தா இன்றைக்கி அந்த ரொபோ கிட்டே இருந்துக்கும் அந்த பொம்பளோட. கேட்டுச்சா? நாசம் அழிஞ்சு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்கிறதுக்கு நீ ஐத்தான். ஆனால் கட்டாயமாக இவங்களுக்கு வந்துட்டு அல்லாக்கிட்ட இவங்களுக்கு பெரிய தண்டனை ஈக்குது. பெரிய தண்டனை அல்லாக்கிட்ட ஈக்குது இவங்களுக்கு. இப்போ இந்த மனுஷி இவங்க இப்படி பேசுறதுன்னு சொன்னாக்கா அப்போ இந்த மனுஷிக்கு வந்து இவங்க வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கக்குள்ள இவங்க இந்த மனுஷிக்கு அடிச்சிங்க தானே. இந்த மனுஷியை பம்பஸ் போட்டு இந்த மனுஷி அவிஞ்சி இருக்குதா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்ற நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன தான் மயிறு க்ரீமை தேய்ச்சி உங்களோட சாமனத்தை எல்லாம் நீங்கள் வெள்ளையாக்கி கொண்டு இருந்தாலும் மேலே இல்லை, உங்களோட ஈமன் வந்து கருப்பு, உங்களோட ஈமன் வந்து துப்புரவு இல்லை. கேட்டுச்சா? நீங்கள் என்னத்தை தான் நீங்கள் வந்துட்டு தலையை பூட்டி கொண்டு இருந்தாலும், நீங்கள் அபாயை உடுத்தாலும், நீங்கள் தலையில் முந்தாணி போட்டாலும், எங்கே முந்தாணி போட்டாலும் மேலே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் முஸ்லீம், நாங்கள் முஸ்லீமாக நாங்கள் நடந்து கொள்கிறோம், நீ எப்படி நடந்து கொள்கிறோம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குற. இந்த கேடு கெட்ட கூட்டங்கள் கிட்ட தான் நான் கேட்குறேன். அந்த தாயிட பற்றி சொல்கிறாங்க. அம்மா පිරිසිදු කෙනෙක් අම්මා කියන්නේ. கேக்குதா? අන්දා கண்டிங்க தானே எப்படி அல்லா வச்சான்? கண்ணுங்க தானே நான் சொன்ன வார்த்தை. நான் சொன்ன அத்தனை வார்த்தையும் அந்த பனை இன்றைக்கு போயனால அந்த பனையில் சொல்கிறாங்க தாயை வந்துட்டு தகப்பனை வந்துட்டு எப்படி பார்க்கணுமிண்டு. ஆனால் உண்மைக்கு நான் நினைக்கிறேன் வந்துட்டு சிங்கள ஆள்கள் உண்மைக்குமே கிரேட் ஆள்கள். அவங்களுக்கு பார்க்கலாட்டி அவங்க வந்துட்டு போய்ட்டு மாடமெல்லாம் சரி போட்டுட்டு அங்கே சரி பார்க்குறாங்க. கேட்டுச்சா? எங்களோட ஆள்கள் வந்து இந்த தாய் தகப்பனை வீட்டில் வச்சுட்டு நாய் மாதிரி பார்க்குறாங்க. நாய் மாதிரி படுக்கிற நாங்கள் மிச்சம் கண்டிக்கிறோம் இல்லாமல் இல்லை. எங்களவங்களை வந்துட்டு இருக்கிறாங்க 150 இருக்கிறாங்க. தாயை மதிக்கிறே இல்லை, தாய்க்கு நாய்க்கு மாதிரி பேசுகிற தாய் இல்லை. அவர்கள் வந்து அந்த தாயை வந்து அவர்களோட கண்ணில் விளங்குது நாய் மாதிரி. சரி வராது. இதில் வந்துட்டு மிச்சம் விஷயங்கள் இங்கே இருக்குது. கேட்டுச்சா? அந்த தாயை வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. கண்ணுங்க தானே இந்த விஷயம் வந்துட்டு சும்மா இல்லை. இந்த விஷயத்தை நான் பேசுகிறதுக்கு வச்சு இன்றைக்கி ஒரு பணம் உண்டு. அந்த பனையில் வந்து நான் அந்த தாய் தகப்பனை பற்றி பேச வைக்கிறேன்னு சொன்னாக்கா உண்மைக்குமே பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு இந்த தாய்மார்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் உங்களோட தாய்க்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீங்க தானே. இன்ஷா அல்லா கட்டாயமாக உங்களுக்கு அநியாயம் நடக்கும். உங்களோட பிள்ளைகிட்டையால் தாப்பனுக்கு அநியாயம் செய்கிறது தானே உங்களுக்கு அநியாயம் நடக்கும் உங்களோட மகன்மார்கள் கிட்டையால். பார்ப்போம் எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் விளையாடுறீங்கன்ட்டு.